சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வா மனோஜ், என் மருமக எப்ப குழந்தை தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வர போறா? நெக்ஸ்ட் வீக் வந்துருவாமா. குட். அக்கா அக்கா, நான் செம்மையா மாட்டிக்கும் போல இருக்குக்கா. என்ன சொல்ற சம்பத்? அக்கா, ரத்னவேல் கொலையில என்னை எப்படியா சிக்க வச்சணும்னு ஈஸ்வரி கொலவரியோட அழிஞ்சிட்டு இருக்காக்கா. விநாயகத்தை தூக்கி அவ கஸ்டடியில வச்சிருக்கா. விநாயக மூலமா தண்டராஜ பத்தி அவ தெரிஞ்சுக்கிட்டா போல இருக்கு. இப்ப ஈஸ்வரிக்கும் எனக்கும் நடுவுல தண்டராஜ யாரு முதல்ல கண்டுபிடிக்கிறதுன்னு பெரிய போட்டியே நடந்துட்டு இருக்குக்கா. தண்டராஜ் எனக்கு கிடைக்காம அந்த ஈஸ்வரிக்கு கிடைச்சிட்டா அடுத்த நிமிஷமே நான் ஜெயில கம்பியை நீட்டு இருக்கணும்க்கா. அக்கா, இதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியலக்கா. டேய் சம்பத், அக்கா, முதல்ல இப்படி புலம்புறத நிறுத்து. எதிரி நம்மள அழிக்கிறத விட எதிரியை நினைச்சு நாம பயப்படுறதுதான் நம்மள அழிச்சிரும். எதிரியும் நாமளும் நேருக்கு நேரா நின்னாலும் நம்ம கண்ணுல எப்பயுமே பயம் தெரியக்கூடாது. இல்லக்கா, நானும் பயப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா ஈஸ்வரியோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பாக்குறப்ப என்னை அறியாமையே பயம் வந்துருக்கா. சம்பத், பயம் வரக்கூடாது. தோத்து போய் சாகுறப்ப கூட பயம் வரக்கூடாது. சிரிச்சுக்கிட்டே தான் அந்த மரணத்தை கூட ஏத்துக்கணும். அப்படி ஜெயிச்சா உண்மையிலே ஜெயிச்சது நாமளாதான் இருப்போம். தோத்தது நம்ம எதிரியாதான் இருப்பான். ஆசைப்பட்டதை அடையறதுக்கு துணிச்சல் வேணும். துணிச்சல் இல்லைன்னா ஆசைப்படவே கூடாது. ஈஸ்வரி உன்னை ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு ரெடி ஆயிட்டானா நீ அவளை மேல அனுப்புறதுக்கு ரெடி ஆகணும். புரியுதா? புரியுதுக்கா. சும்மா புலம்பிட்டு இருக்காம தண்டராஜா கண்டுபிடிக்கிற வேலையை பாரு. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரியா? சரிக்கா. நல்ல வேலை, யாருமே இல்ல. தீக்குச்சி, எதுக்கு இவ்வளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து பேக்ல வச்சிட்டு இருக்க? அத்தா, அது வந்து சின்ன வெங்காயம். ஆமா, சின்ன வெங்காயம் தான். அது எதுக்குன்னு கேக்குறேன். அத்தா, என்ன நீங்க ஒண்ணும் தெரியாத பச்சை புள்ள மாதிரியே இருக்கீங்க. ஒரு நிமிஷம் வாங்க, ஒரு விஷயம் சொல்றேன். பரவாயில்ல, நீ அங்க இருந்தே சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல அத்தா, மண்டைய புழகிற மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு காலங்காத்துல தூங்கி எதிர்ச்ச உடனே கரகரான பல்ல வலிக்கிட்டு பழைய சோத்துல சின்ன வெங்காயத்தை போட்டு மோட்டு வளையத்தை பார்த்து அண்ணாந்து ஏக்தம் அடிச்சுன்னு வச்சீங்களேன், உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரைக்கும் உடம்புக்கு நல்லதுன்னு சுவாமி தீக்குச்சி ஆனந்தா சொல்லியிருக்காரு. என்ன சொன்ன? இல்லத்த, சாமி ஆகிட்ட தீக்குச்சி ஆனந்தமா இருக்கிறதுக்கு இத பண்ணலான்னு சொன்னாரு. அததான் சொல்ல வந்த சந்தோஷத்துல கொஞ்சம் வளர்ட்டேன். அது சரிடா, காலையில பழைய சோறு சாப்பிடறதுக்கு இப்பவே எதுக்கு இவ்வளவு வெங்காயத்தை தூக்கிட்டு போற? அது வந்து இப்பயே உரிச்சு வச்சுட்டா காலையில உரிக்கிற வேலை மிச்சல. அதுதான். தீக்குச்சி நில்லுடா. ஏய் அத்தா, இது பத்தி எதுவுமே கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன். தீக்குச்சி, சின்ன வெங்காயத்தை எப்பதான் எடுத்துட்டு போறோம். அண்ணி என்னன்னா அதுக்குள்ள வந்துட்டாங்களே. இப்ப என்ன பண்றது? அன்னைக்கு தெரியாம வெங்காயத்தை எப்படி பாஸ்கெட் கொடுக்கறது? என்ன தீக்குச்சி, பம்பகிட்ட நிக்கிற, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் நிக்கிறேன். நீ சரி, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். ஈஸ்வரி, அத ஏன் கேக்குற? இப்ப சாப்பிடறதுக்கு மட்டும் இல்லாம நாளைக்கு காலையில பழைய சொத்து கஞ்சி சாப்பிடறதுக்கு காம்பினேஷனா சின்ன வெங்காயத்தை எடுத்துட்டு போறான். அப்படியா? ஆமா ஈஸ்வரி, அவன் பேக்ல எப்படியும் 1/4 கிலோ வெங்காயத்துக்கு மேல இருக்கும். அத்தா அத்தா, ஒரு அப்பாயை போட்டு கொடுத்து கோத்து விடாதீங்க. நானே 4 சின்ன வெங்காயம் தான் எடுத்தேன். அதுவும் வேணும்னா நீங்களே எடுத்துங்க. இந்தாங்க இந்தாங்க. இரு தீக்குச்சி, இப்ப அத்தை என்ன சொல்லிட்டாங்கன்னு நீ இப்படி எமோஷனல் ஆகுற? இல்ல, நீ ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அத்தை சொன்ன வார்த்தை என் மனசை கொன்றுச்சு. டே தீக்குச்சி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான்டா சொன்னேன்.
நீ இன்னும் வேணும்னா கூட 1 கிலோ வெங்காயமும் எடுத்துக்கோ. நீ சாப்பிடாம வேற யாரடா சாப்பிட போறா இந்த வீட்ல? அதானே, இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? சரிங்க நீ. தீக்குச்சி ஒரு நிமிஷம் நில்லு. மறுபடியும் என்ன நீ? உன் பாஸ் எங்க? ரூம்ல இருக்காரு நீ. ஓகே, நான் அவரை போய் பாக்குறேன். ஆஹா பாஸ், நம்ம திட்டத்தை எல்லாமே அண்ணி தவிடுபடி ஆகிட்டாங்களே. இப்ப என்ன பண்றது பாஸ்? ஈஸ்வரி வர நேரம் ஆயிடுச்சு. இந்த தீக்குச்சி பயல இன்னும் காணுமே. என்ன இவன் சமயக்கட்டுக்கு போய் சின்ன வெங்காயம் எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த பயவுள்ளைக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியல. ஈசு வந்துட்டா சின்ன வெங்காயத்தை வச்சுக்க முடியாது. அப்படி லேட்டா வச்சா காய்ச்சலும் வராது. காய்ச்சல் வரலனா ஈஸ்வரி ட்ரைனிங் போறத நம்மளால தடுக்கவும் முடியாது. ஷோ, டேய், இதுக்கு மேலேயும் பாத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பொழப்பு வீணா போயிடுறோம். பேசாம நம்மளே போய் வெங்காயத்தை எடுத்துட்டு வந்துருவோம். ஆமா, அதான் கரெக்ட். அஜிஜோ, ஆகா, ஈஸ்வரி வந்துருச்சே. தீக்குச்சி பையனால நம்ம திட்டம் நமத்து போயிருச்சு போல இருக்கே. அஜிஜோ, இப்ப ஈஸ்வரி தெரியாம எப்படி வெங்காயம்? ஈசு, வா 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 வா. என்ன சின்னையா, வெளியே வந்தீங்க, என்ன பார்த்துட்டு உள்ள வந்துட்டீங்க? பாக்கல நினைச்சேன், நீ கரெக்டா பாத்திருக்கிய. போலீஸ் கண்ணாச்சே. என்ன சின்னையா? இல்ல 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 இல்ல, உன்னை பார்க்க தான் வந்துகிட்டு இருந்தானா. நீயே வந்துட்டேங்கிற சந்தோஷத்துல வந்து நின்னுட்டேன். என்ன பார்க்கவா? அட ஆமா ஈசு, நீ வழக்கமா இந்த நேரத்துக்குலாம் வந்துருவேல. என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு நீ வரலையே, நாங்க நின்னு பாத்துட்டு இருந்தானா. நீ வந்துட்டியா? சரி, ஈசு தான் வந்துருச்சேன்னு அப்படின்னு சொல்லி உள்ள வந்துட்டேன். என்ன சின்னையா, இது ஆச்சரியமா இருக்கு. என் கூட சண்டை போட்டுட்டே இருந்தீங்க. ஷாப்பிங் போலாமான்னு கூப்பிட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ என்ன எப்பவும் மாதிரி சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க? உங்களோட இந்த திடீர் மாற்றத்தை என்னால நம்ப முடியலையே. எப்பவாச்சும் சந்தேகப்படலாம். எப்பவுமே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தா நம்ம என்னதான் பண்ண முடியும்? இப்ப என்ன பண்றது? நான் எப்பவுமே இப்படித்தானே ஈசு, புத்தி கிட்டத்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத ஈசு. ஈசு, நாளைக்கு நீ போலீஸ் ட்ரைனிங் போகணும்ல. நீ வா, நீ வந்து தூங்கு. வா வா ஈசு, வா. இல்ல சின்னையா, என் அப்பாவோட கனவு நிஜமாக போற சந்தோஷத்துல எனக்கு தூக்கமே வராது. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. நீ தூங்கினாதானே நான் சின்ன வெங்காயத்தை வச்சு காய்ச்சல் வர வைக்க முடியும். என்ன சின்னையா, என்னமோ முணுமுணுக்குறீங்க? ஒண்ணு இல்ல ஈசு, நீ சரியான நேரத்துக்கு தூங்கலனா உன் உடம்பு என்னத்துக்காகும் சொல்லு. நீ வா, வந்து என் மடியில படுத்துக்கோ. நான் உனக்கு தட்டி கொடுத்து பாட்டு பாடுறேன். அந்த தாலாட்ட கேட்டதும் உனக்கு அப்படியே தன்னால கண்ணை சுக்கி தூக்கம் வந்துடும். வா வா வா. சரி.